நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்லது அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு இந்த காலையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது, சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன், ஆனால் அவருடைய சாட்சியாக இருக்கிறதுன்னா அது அப்படின்னா என்னன்றதை பற்றி நான் இன்னைக்கு இந்த காலையில் நம்ம தெளிவாக நாம் பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு அவர் சொன்னார். சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஒரு நம்பிக்கையோடு சொன்னார். ஆனால் அந்த நம்பிக்கையை சீஷர்கள் நிறைவேற்றினாங்களான்னா ஆமாம். பல இடங்களில் சீஷர்கள் சொன்னாங்க, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார் சாட்சிகளாக இருப்பீர்கள்னாரு. சீஷர்கள் பின்னாட்களில் அவங்க எங்கெல்லாம் போய் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாங்களோ அங்கெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை, இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொன்னாங்க. தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பை சீஷர்கள் நிறைவேற்றினார்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்டையும் அவர் எதிர்பார்ப்பதை நாமும் நிறைவேற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி. சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லிய வார்த்தைகளின்படியே சீஷர்கள் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னது போல நம்மிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அதன்படியே நாமும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்றதுக்கு நாம் முன் வருகிறோமா என்பதான் கேள்வி. பொதுவாகவே சாட்சினாவே சிலர் பயப்படுவாங்கல்ல. எனக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்கன்னா எல்லாரும் முன் வர மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஸ்டேஷனுக்கு சாட்சிக்கு வர்றீங்களான்னா ஐயோ வேற யாரையாவது கூப்பிடுங்க நினைப்பாங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒதுங்கி நிற்பார்கள். ஆனால் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கிறதுக்கு நாம் முன்வரிந்து தானே ஆக வேண்டும். குற்றவாளிக்காக சாட்சிக்கு போகல, நிரபராதிக்காகவும் நீதிமானுக்காகவும் உத்தமமான ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க ஒரு கூட்டம் இன்னைக்கு தேவைப்படுது. நீங்களும் நானும் கத்தட்ட தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சீஷைகள் அதை செய்தாங்க. அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க நாங்கள் சாட்சிகள்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அவர் 1ஆம் அதிகாரத்தில் தான் அவர் சொல்றாரு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு. 2ஆம் அதிகாரத்திலேயே 32ஆம் வசனத்தில் அந்த மேல் மாடியில் பேதுரு எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்றத யூதர்கள் நம்பலை. அவங்க நம்பலை. இயேசுவை மேசியானும் நம்பலை, அவரை தேவகுமாரனும் நம்பலை, அவர் உயிரோடு எழுந்தார்னு யூதர்கள் நம்பலை. இந்த சீஷைகள் இயேசு தேவகுமாரன் என்றும் அவர் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றும் உறுதிப்பட சொல்வதற்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், நாங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்தோம், உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு தரிசனமானார், அவர் உண்மையாகவே உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு தைரியமா நின்று சீஷைகள் சொன்னாங்க. அடுத்த அதிகாரத்திலேயே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்தில் ஒரு அற்புதம் செய்கிறாங்க. பிச்சை கேட்டு கொண்டிருந்த நடக்க முடியாதவனை எழும்பி நடக்க செய்தார்கள். பொன்னு வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு ஒரு மனுஷனை தூக்கி நடக்க வச்சாங்க. அந்த இடத்துல தான் பேதுரு மக்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. சாலமோன் மண்டபத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொன்னார். இந்த நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொன்ன இந்த பேதுரு யார் அப்படின்னா, அவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு. இந்த இயேசு எனக்கு தெரியாது, இவர் யாரோன்னு சொன்ன அதே பேதுரு தான் இப்ப சொல்றாரு நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு. இல்ல நல்லா கவனிங்க,
ஒரு டோட்டல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்க தான் கொலை பண்ணீங்க, ஆனா பிதா அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம்னு தைரியமா சொல்ற பேதுருவின் வார்த்தைகள் பாருங்க. அப்போஸ்தலர் 5:32 சீஷைகளை பிடித்து கொண்டு போய் வந்து அவங்கள மிரட்டுறாங்க. நீங்க இயேசுவை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ண கூடாது, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சீஷைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி அவங்கள வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்கள பயமுறுத்துறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க, ஆமென், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இப்போ நாங்க சாட்சி, இப்போ பரிசுத்த ஆவியும் சேர்த்து இழுக்கிறாங்க. அவரும் தான் சாட்சி. எங்களை மிரட்டி என்ன செய்ய போறீங்க? பரிசுத்த ஆவியானவரை எங்களை என்ன செய்யறாரு? சொல்ல வைக்கிறாரு. அதனால நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தைரியமா சொல்றாங்க, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? தேவன் எங்களை சொல்லும்படி வைத்திருக்கிறார், நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை கட்டாயம் சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள். பயப்படாம தைரியமா சொல்றாங்க, நாங்க சாட்சியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் 10:39 நீங்க படிக்கும்போது கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவை வந்து ஆண்டவர் வந்து அனுப்புகிறார். கொர்நேலியு வந்து ஜெபம் பண்ணி காத்திருக்கிறான். அப்போ பேதுரு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க பேசுறாரு. ஒரு புறஜாதியான் வீட்டில் நிறைய பேர் உறவினர்களும் அங்கே நிறைய நண்பர்களும் கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பேதுரு இப்படி பிரசங்கம் என்றால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று அவர் பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இங்கேயும் பேதுரு சொல்றாரு, யூதர் மத்தியில் மட்டும் இல்ல, யூதர் அல்லாதவர்கள் மத்தியிலும் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு தைரியமா, இயேசுவை கொலை செய்தார்கள், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார், அது எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று தைரியமாக பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 13 படிக்கும்போது பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அந்தியோக்கியா அப்படின்ற பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார், அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் பேதுருவெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொன்னார். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். எவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள்னா, இயேசுவின் சீஷைகள் சாட்சிகளாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நேரில் பவுல் வந்து என்ன செய்யல, அப்போ அவன் பார்க்கல. இயேசு தரிசனமானதை, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானதை பவுல் பார்க்கல. ஏன்னா 12 பேர்ல ஒரு ஆள் கிடையாது பவுல். ஆனால் 12 பேரும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தை நேரில் பார்த்தவங்க. அவங்க சொல்றாங்க, நேரில் பார்த்தவங்க சொல்றாங்க, இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவங்க, இயேசு கூட மருவமலைக்கு போனவங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போனவங்க, அஞ்சப்பர் பேன அற்புதம் செஞ்சவங்க, இப்படி எல்லா இடங்களிலும் இயேசு கூடவே தங்கி இருந்து ஊழியம் செய்ததான சீஷைகள் சொல்லும்போது சொல்றாங்க, நாங்க இயேசு கூடவே இருந்தோம், அவர் அற்புதங்களை பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்தார், எனவே அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சீஷைகள் சொன்னாங்க. ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள்னு பவுல் பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்னா, இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் தேவகுமாரனா இருக்கிறார், அதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வாழ்வில் கேள்விப்பட்டதும் இருக்கிறது, எங்கள் வாழ்வில் இந்த இயேசுவின் அற்புதங்களை அனுபவித்தும் இருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு, அவர் உண்மையான தேவன் என்பதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? கை உயர்த்தி. அல்லேலூயா. இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறாரு. மகளே, மகனே, எனக்கு நீயும் சாட்சியாக இருப்பாயா?
பாருங்க, ஸ்தோத்திரம். நிறைய பொய் சாட்சிகள் நிறையா இருக்கு. பிசாசு எப்பவுமே பொய் சாட்சிகளை எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பொய் சாட்சிகளெல்லாம் எதிர்பார்க்கல, உண்மையான சாட்சிகளை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் உண்மையான சாட்சிகளை ஆண்டவருக்கு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவை பிடிக்கிறதுக்கும் பொய் சாட்சிகளை ரெடி பண்ணாங்க. ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கும் ஒரு குற்றத்தை சொல்றதுக்கு பொய் சாட்சிகளை ரெடி பண்றாங்க. குற்றத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் குற்றவாளியை பிடிப்பாங்க. ஆனா இங்க இயேசுவை பிடிச்ச பிறகுதான் அவர் என்ன குற்றம் சுமத்தலான்னு குற்றத்தையே தயார் பண்றாங்க. பாருங்க, குற்றத்தை ரெடி பண்றாங்க. இந்த கேஸ் போடலாமா, அந்த கேஸ் போடலாமான்னு ஆளை பிடிச்ச பிறகுதான் கேஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு வழியா பொய் சாட்சி ரெடி பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு உயிரோடு எழுந்தாரே, அப்பவும் பொய் சாட்சி ரெடி பண்றாங்க. பிசாசு இயேசுக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்வதற்கு இயேசுவின் கல்லறையில் இருந்ததான அந்த சேவர்களை எல்லாம் கூப்பிட்டு காசு கொடுத்து, இயேசு உயிர்த்தெழலை, நாங்கள் காவல் காக்கும் போது எங்களை மிரட்டி, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை அவருடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு நீங்கள் இந்த துர்ச்செய்தியை பரம்ப செய்யுங்க, ஒருவேளை உங்களை பிடிச்சி சிறையில் போட நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று பொய் சாட்சியை உருவாக்குவதற்கு பிசாசு ஆட்களை ஆயத்தம் செய்திருந்தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரெடி பண்றாருன்னா, எனக்கு பொய் சாட்சி சொல்றதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை, நான் உண்மையா உயிர்த்தெழுந்ததை, நான் உண்மையா தேவகுமாரன் என்பதை, நான் உண்மையான ஆண்டவர் என்பதை சொல்றதுக்கு ஒரு உண்மையான சாட்சிகள் எனக்கு தேவை. நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது எனக்கு சாட்சியா இருப்பீங்களான்னு கேட்கல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கலாமா? அவருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை உள்ளவங்களா இருப்போமா? ஆண்டவரே, என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் உமக்கு சாட்சியாக அந்த உலகத்தில் வாழ்வேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் ஆண்டவரை சொல்லிட முடியுமா? சாட்சியாக வாழ்வ ஆண்டவர் உமக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்றதுல 3 விஷயம் அடங்கியிருக்கு. நான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 காரியம் இருக்குது. ஒன்று பாருங்க, உண்மையான சாட்சிகளை அறிந்து அதை நாம் நம்பணும், அதை விசுவாசிக்கணும். உண்மையான சாட்சிகளை, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னா நான் செய்ய வேண்டியது 3. ஒன்று, எனக்கு முன்னே இருந்த சாட்சிகளை நான் விசுவாசிக்கணும். வேதாகமத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி வைத்திருக்கிற நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருக்காங்க. இதெல்லாம் பைபிளில் படிக்கும்போது அந்த உண்மையான சாட்சிகளை நான் தெரிஞ்சுக்கிடணும், அந்த உண்மையான சாட்சிகளை நான் விசுவாசிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது, அந்த உண்மையான சாட்சிகளை நான் அறிவிக்கணும். 3வது, அந்த உண்மையான சாட்சியாக வாழணும். நம்பணும், சாட்சியை அறிவிக்கணும், சாட்சியாக வாழணும். இந்த 3 காரியத்தை இந்த காலையில் கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதல்ல நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, உண்மையான சாட்சிகளை அறிந்து கொண்டு ஆமென் அதை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவருடைய சாட்சியை பற்றி அவரே சொல்றார். பைபிளில் என்ன சொல்றாருன்னா, என்னை பற்றி சாட்சி கொடுக்கும் மனிதர்கள் ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்னை பற்றி சாட்சி கொடுக்கிற முதல்ல ஒன்று என் கிரியைகளை என்னை பற்றி சாட்சி என்ன செய்யும், கொடுக்கும்னு சொல்றார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவகுமாரன், நான் உண்மையான ஆண்டவர் அப்படின்றதுக்கு சாட்சி என்னன்னா, முதல்ல என் கிரியைகளே எனக்கு சாட்சி கொடுக்குது. ஸ்தோத்திரம். அப்படிதானே? நாம செய்யறத வச்சே நம்ம யாருன்னு சொல்லுவாங்க, நாம செய்யறத வச்சே நம்மளை யாருன்னு சொல்லிடுவாங்க. ஒருத்தருடைய செயல்பாடுகள் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்றதை தீர்மானிக்குது. ஒரு மனுஷனுடையதான வார்த்தை
வார்த்தைகளும் அவனுடைய செய்கைகளும் அவன் யாருன்னு அவனுடைய குவாலிட்டியை அது வெளிப்படுத்துது. கிரியைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிரியைகள் தான் நான் யாருன்னு வெளிப்படுத்துதுன்னு சொல்றார். ஆண்டவர் என்பதை கிரியைகளை வெளிப்படுத்துதுன்னு சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் நீர் தேவனுடைய குமாரன் என்று சீஷைகள் அவர் அறிக்கையிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய கிரியைகள் தான். இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் போது அதை பார்த்த பலரும் சொன்னாங்க, உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன், நீர் அவர் அதிகாரமுடையவராய் பேசுகிறார்னாங்க. அவர் பிரசங்கத்தை கேட்டவங்களாம் சொன்னாங்க அவர் அதிகாரமுடையவராய் பேசுகிறார்னு. படகுல சீஷைகள் போய் கொண்டிருக்கும் போது மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்கு. படகுல சீஷைகள் போறாங்க, இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு, காற்று அதிகமா இருக்கு, கடல் கொந்தளிக்கிறது, சீஷைகள் எல்லாம் அலறாங்க, ஐயோ நாங்க மடிந்து போகிறோம்னு. இயேசு கிறிஸ்து உடனே படகுல எழும்பி நின்று காற்றை அதற்றாரு, கடலை இறையாதன்றாரு. ஆண்டவர் சத்தமிட்டு அப்படி சொன்ன போது காற்று அமைதியாயிற்று, கடல் அமைதியாயிற்று. சீஷைகள் எல்லாரும் பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அமைதியாகிவிட்டது. இப்பதான் சீஷைகள் சொல்றாங்க, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டாங்க. அப்போ அவர் தேவன் என்றும் அவர் தேவகுமாரன் என்றும் அவர் கிரியைகள் வெளிப்படுத்துது. லாசரு உயிரோடு எழுப்பின இடத்துல, அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கின இடத்துல, எத்தனையோ அற்புதங்களை செய்த இடங்கள்ல மக்கள் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் உண்மையாகவே தேவகுமாரன்னு சொன்னாங்க. விசுவாசித்தார்கள், அறிக்கையிட்டார்கள், அவரை நம்பினார்கள். ஆண்டவர் செய்த கிரியைகள் தான் அவரை தேவகுமாரன்னு நம்பினது. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, எவ்வளவுதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் நம்பாத ஒரு கூட்டமும் அங்கே என்ன செய்து இருக்கு. அப்படிதானா? இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார்ல, அது மாதிரி ஜனங்கள் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. பாருங்க, செத்து போய் 4 நாள் ஆகி ஒரு ஆள் வெளியே வந்தானா எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஆமாம். ஆனால் அப்போ கூட இயேசுவை நம்பாதவங்க அந்த ஊரில் இருந்தாங்க. பெத்தானியான்ற ஊரில் தான் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் சிலர் யூதர்கள் அங்கே விசுவாசித்தார்கள். ஆனால் அதே ஊரில் இது எல்லாத்தையும் பார்த்தா கூட செத்தவனே எழுப்பினாலும் நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்றதுக்கு அங்கே ஆள் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் அது நடக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறாரு, நிறைய குடும்பங்களில் ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இன்னைக்கும் ஆண்டவர் செய்கிறாரு, சுகம் அளிக்கிறாரு. ஆனால் ஒரு குடும்பத்தில், ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, நடக்குது, அந்த காரியம் நடக்கு. ஆனால் அந்த குடும்பத்தில் குடும்பமாக சர்ச்சைக்கு வர்றதில்ல, அந்த சகோதரி மட்டும் வர்றாங்க, அந்த சகோதரர் மட்டும் வர்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுது அதுக்காக அங்கே போயிடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க என்னதான் அற்புதம் நடந்தாலும் நம்பாத ஒரு கூட்டமும் இருக்கு. ஆனா அற்புதங்களை கண்டு நம்புற கூட்டமும் இருக்கு. நம்பணும்னு நினைச்சவங்களுக்கு அற்புதமே தேவையில்லை. நம்பாதவங்களுக்கு எப்போ பேர்பட்ட அற்புதம் நடந்தாலும் நம்ப மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்பாதவங்க பெரிய அற்புதத்தை பார்த்தா நம்ப மாட்டாங்க. நம்புறவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காட்டாலும், அற்புதமே நடக்காட்டாலும் இயேசுவை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்து இருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். சபையில வந்தா பலரும் கூட அற்புதங்களை கண்டு வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு அற்புதமே நடக்காம இயேசு எனக்கு போதும், எனக்காக சிலுவையில் இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் மெய்தேவன் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன், அவருக்காக வாழ்வேன்னு அற்புதங்களை காணாமல் அவரை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி உண்டு, குழந்தைக்காக வந்தாங்க, குழந்தையே கிடைக்கல. ஆனால் இயேசுவை நம்பி இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இயேசு போதும் நிற்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் குழந்தை கிடைக்கலன்னா போயிடுவாங்க, சிலர் குழந்தை கிடைக்காட்டாலும் குழந்தை கிடைக்கல, ஆனால் இயேசு கிடைச்சிட்டாரு. ஆண்டவர் எனக்கு கிடைச்சி, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு, சமாதானம் கிடைச்சிருக்கு, உண்மையான தேவனை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு நன்மை நடக்கல, ஆனால் நன்மையை வழங்குற இயேசு எனக்கு கிடைச்சிருக்கிறார். போதும். இம்மைக்கான ஒரு அற்புதம் எனக்கு கிடைக்கல, ஆனால் மறுமைக்கான ஒரு பெரிய எதிர்காலத்தை என் தேவனை கொடுத்திருக்கிறாரு. நான் தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவனை கொடுத்திருக்கிறார். அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல, ஆனா எதிர்பாராத ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தவனே எழுந்தாலும் இயேசுவை நம்பாத சாட்சிகள் நிறைய இருக்கு. ஆனா அன்பானவர்கள், எதுவும் நடக்காவிட்டாலும் நம்புகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ரெண்டாவது நான் சொல்றேன், இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? முதல்ல சொன்னார், என் சாட்சி, நான் செய்யற கிரியைகளே நான் எனக்கு சாட்சிகளா இருக்கப்பா.
நான் ஒவ்வொரு கிரியைகளையும் செய்யும்போது அந்த கிரியைகளை நான் யாருன்றத சாட்சியா மக்களுக்கு வெளிப்படுத்துது. பிதா என்ன சாட்சியை வெளிப்படுத்துறான்னு 2வது சொல்றார். 5ஆம் அதிகாரத்தில் 37 வாசிக்கும் போது, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை. அன்பானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 இவர் என்னுடைய நேச குமாரன் அப்படின்னு அவரே சொல்றார். தேவனை சீசைகள் சொல்றாங்க நீர் தேவனுடைய குமாரன். பிதா சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். எப்ப சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம்? யோர்தான் நதியில யோவானாலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது பரிசுத்தாவியார் புறாவை போல் அவர் மேல் வந்து அமர்கிறார். பிதா சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன். எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் பிதா அறிக்கையிடுகிறதை நாம் வேதத்தில் காண முடியும். அன்பானவர்களே, 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றார். இயேசு அப்படி அடிக்கடி சொன்னார். அவர் பிதாவை பற்றி பேசாம இருந்த நாளே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தன்னை அனுப்பின பிதாவை குறித்து பேசினார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் சொன்னார். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொல்கிறார். பிதா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதையே நானும் செய்கிறேன் சொன்னார். ஒவ்வொரு முறையும் அவருடைய ஊழியத்தில் பிதாவை குறித்து அறிக்கையிட தெரிவிக்க அவர் மறுக்கவே இல்லை. 3வது இயேசு சொல்றாரு என்னை குறித்து சாட்சி இடுகிற 3வது வசனம் சொல்றார். 5:39 இப்படி இருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். இயேசு தேவகுமாரன் என்று அவருடைய வசனம் என்ன செய்கிறதுனா சாட்சி கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பைபிளில் நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவனை சோத்திரம் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இந்த வசனத்தை படிக்கும்போது வசனம் அவர் தேவகுமாரன்னு சாட்சி இடுகிறது. வசனத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது, வசனம் யாராலும் அழிக்க முடியாது. வசனத்தை அழிக்கணும்னு சபதம் எடுத்தவங்க அழிஞ்சிட்டாங்க, ஆனால் வசனம் என்ன செய்யலை, அழியலை. எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமில்ல நடந்த சம்பவம். வால்டர் அப்படின்னு ஒருத்தன், அவன் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். வால்டர்னு ஜெர்மனியில். அவன் வேத புஸ்தகத்தை அழிச்சிடணும், அப்போ தான் அந்த கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க, இல்லாமல் போவாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி பாருங்க, வேத புஸ்தகத்தை எல்லாம் அவன் சேகரித்து பட்டணத்தின் இப்போ அவ்வளோ வேத புஸ்தகம் கிடையாது, அங்கே கொஞ்சம் சிலர்கிட்ட தான் இருந்தது. ஆகவே வேத புஸ்தகங்கள் எல்லாம் சேகரித்து குவியலாக்கி அவைகளை தீயிட்டு கொளுத்தினான். கண்ணில் பார்க்கும் புஸ்தகங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தினான். அவன் சொன்னா 100 வருஷம் கழிச்சு இந்த வேத புஸ்தகம் என்ன செய்யாது, இருக்காது. அப்படி இருந்தா மியூசியத்தில் தான் ஒரு புஸ்தகம் இருக்கும், இதுதான் ஏன் பைபிள்னு காமிக்கணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான். அதுக்காக அவன் செலவு பண்ண பணம் அதிகம். பாருங்க, 100 வருஷம் கழிச்சு பைபிள் இருக்காதுன்னா 100 வருஷம் கழிச்சு அவன் இல்லை. ஆனால் 100 வருஷம் கழிச்சு ஒன்று நடந்துச்சு. அவனுடைய வீட்டை பைபிள் சொசைட்டி விலைக்கு வாங்கினாங்க. அவன் வீட்டை வாங்கினாங்க, அங்கே பிரிண்டிங் பிரஸ் வச்சாங்க, பைபிள் அங்கேருந்து அச்சடிச்சாங்க. பைபிளை ஒழிப்பேன்னு சொன்னால வால்டர், அவன் வீட்டில் தான் பைபிளை தயாராச்சுது. நீ ஒழிப்பேன்னு நான் ஒழிக்க முடியாது. வேத வசனம் என்பது மனுஷரால் உண்டானதுல தேவன் உண்டாக்குனது, யாராலும் அழிக்க முடியாது வேத வசனத்தை. ஏன்னா அந்த வசனம் இயேசுவை சாட்சி அளிக்கி, இயேசு தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. இன்னைக்கும் பைபிள் சொசைட்டி இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாமும் கூட முன்பு
பைபிள் சொசைட்டிக்கு பணம் சேகரிச்செல்லாம் அனுப்பியிருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கும் பல மொழிகளில் இந்த பைபிள் சொசைட்டி பைபிளை தயார் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னா, பைபிள் இல்லாத மக்களுக்கு பைபிள் உருவாக்குறாங்க. 3000 மொழிகளுக்கு மேலே இருக்கு. இந்த மொழிகளில் இன்னும் எத்தனையோ மொழிகள் பைபிள் இல்லை, அந்த மொழிகளில் பைபிளை ரெடி பண்ணுறாங்க. சில மொழிகளில் எழுத்தே கிடையாது, பேச்சு தான் இருக்கு, எழுத்து கிடையாது. சில மொழிகளில் பேச்சு மட்டும் இருக்கக்கூடிய மொழிகளில் எழுத்து கண்டுபிடிக்கிறாங்க. எழுத்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம், பெரிய படித்த ஞானிகள் சிலர் ஆண்டவருக்காக தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இதுவே கடமை, அவங்க வேலை அதுதான். அவங்க முழு நேரம் வேலை செய்கிறது எப்படின்னா, எழுத்து இல்லாதவங்களுக்கு எழுத்து உருவாக்கி, வேதம் இல்லாத அந்த மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்து ஒவ்வொரு உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தீவுகளுக்கும் ஸ்தோத்திரம் கொண்டு போய் வேதாகமத்தை சேர்ப்பதே இந்த பைபிள் சொசைட்டி அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்கள், அதற்கு நாம் ஜெபிக்கணும், அவங்களுக்காக நாம் கொடுக்கணும். ஆமென். உலகம் எங்கிலும் எல்லார் கையிலையும் வேதாகமம் போய் சேரணும். ஆமாவா இல்லையா? எல்லா ஸ்கூல்ஸில், எல்லா மருத்துவமனைகளில், எல்லா நிறுவனங்கள்லாம் ஒரு ப்ளூ கலர் புதிய ஏற்பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். கிதியோன் நிறுவனம்ல அவங்க அதை செய்துட்டு இருக்காங்க. இது போல் எத்தனை பைபிள் சொசைட்டி நிறைய இருக்குது. சொசைட்டி ஒன்றும் இல்லை, நிறைய நிறுவனங்கள் ஆமென் இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனம் தான் என்னை குறித்து சாட்சியிடுதுன்னு சொல்றாரு. இயேசுவை குறித்து சாட்சியிடுகிற வசனம் இருக்குல்ல, அது எல்லா உலகமெங்கிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேர வேண்டும். எனவே நீங்கள் அன்பானவர்களை இந்த வசனத்தை முக்கியப்படுத்தணும். வசனம் சாட்சி. 4வது நான் சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்த ஆவி சாட்சி. யோவான் சுவிசேஷம் 15:26 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 15:26, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவி சாட்சி கொடுப்பார்னு இயேசு பிரசங்கம் பண்ணாரு. பரிசுத்த ஆவி சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் நீங்க படிக்கும்போது பேதுரு இப்படி எல்லாம் சொல்றாரு. அந்த சம்பவத்தில் இப்படி நடக்கிறது. எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவி வந்து இறங்கின பொழுது எல்லாரும் பார்த்தாங்க. அதை அவங்க சொன்னாங்க, கலக்கமடைந்தார்கள். முதல்ல ஆமென், இப்படி நம்முடைய மொழிகளில் பேசுறாங்களே இவங்க, இது எப்படி என்று கேட்டார்கள். அப்புறம் சொன்னாங்க, இது என்னமாய் முடியுமோ என்று சொன்னார்கள். அப்படி ஆச்சரியப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவி மேல் மாடியில் ஊற்றப்பட்ட பொழுது இந்த பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு சாட்சியாக அவர் அறிவித்தார். சீஷர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டது. 5வது இயேசு சொல்றாரு பாருங்க, 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தது போல அந்த கடைசி வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, வசன சாட்சி, கிரியைகள் சாட்சி, பிதா சாட்சி, பரிசுத்த ஆவி சாட்சி, இதெல்லாம் எனக்கு சாட்சியா இருக்கு. ஆனா நீ எனக்கு சாட்சியா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இது எல்லாத்த விட மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சியா இருக்கணும்னு சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலர் 1:22 அவன் 12 பேரும் அந்த சாட்சியா நின்னாங்க. ஒருத்தன் சாட்சியா இல்லாம போயிட்டான். அவன் யாரு? ஒரு ஆள் சாட்சி இல்லாமல் போயிட்டான். யூதாஸ் காரியோத்து சாட்சி இல்லாமல் போயிட்டான். இயேசுவை மறந்து போயிட்டான், காட்டி கொடுத்து போயிட்டான். 11 பேர் இருந்தாங்க. அந்த 11 பேரும் இயேசுவுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, 12ல் ஒன்று குறையா இருக்கக்கூடாதுன்னு 12க்காக 11ல் இன்னொன்று சேர்த்துட்டாங்க. இல்லை, மத்தியாஸ் அப்படின்ற ஒருத்தனை சாட்சியாக அவனையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து 12 ஆக்கிட்டாங்க. ஏன்னா 12 சிங்காசனத்தில் நியாயம் தீர்ப்பார்கள்னு தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, அன்னைக்கு 12 பேர் வேணுமே. ஒருத்தன் இழந்து போயிட்டான்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும்னு ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. 12 பேரும் சாட்சியா இருந்தாங்க. இப்ப 12 பேர் இல்ல, அந்த 12 பேருக்கு பதிலா நம்மளை கத்த சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. நான் அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சாட்சியா இருக்க, சாட்சி சொல்ல ஒரு டீம் தேவை. அந்த டீம் நீங்களும் நானும் தான். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலவேளையில ஆண்டவர் சொன்ன சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். 2வது நான் சொல்ல விரும்புகிறேன், உண்மையான சாட்சியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. அன்பானவர்களே, சாட்சியாய் வாழ்வதில் 2 விஷயம். ஒன்று, சாட்சியை அறிவித்தல் ரொம்ப முக்கியமானது.
ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் சாட்சியாக இயேசுவை குறித்து அறிவித்தார். இயேசுவை பற்றி சாட்சி சொல்றது அப்படின்னா அவர் எனக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? நம்மளை பற்றி ஒருத்தர் சாட்சி எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? உங்களை பற்றி பொது இடத்துல நிறைய பேருக்கு முன்னாடி உங்களை பற்றி, இது யார் தெரியுமா? எங்கள் அக்கா மகா, அவள் என்னுடைய ஒன்னோட்ட சகோதரி, கோயம்புத்தூரில் ஒருத்திருக்கால, அவள் கூட பிறந்தவளோட நாத்தனாவுக்கு சித்தி அப்படின்னு சுற்றி வளைச்சி நம்மளை ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்கல்ல. இப்படியெல்லாம் 4 பொது இடத்துல நம்மளை அறிமுகப்படுத்தணும்னா என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? நாம் கொஞ்சம் முறுக்கு செயின் போட்டிருக்கணும், நம்ம கொஞ்சம் நல்ல பகட்டாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி இவ யார் காரில் இறங்கிட்டா போதும், இவ யார் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் ஒரு பிஞ்சு போன சேலையை கட்டிக்கிட்டு சாதாரணமான ஒரு ஆளாக போய் நின்னாங்கன்னா உங்களை சாட்சியாக 4 பேர் முன்னாடி சொல்லுவாங்களா? அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. நல்லா கவனிக்கணும் அன்பானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை குறித்து சாட்சியாக சொல்கிறதுக்கு நீ எனக்கு தேவை. யோவான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ யாருமே பெருசாக நினைக்காத நேரத்தில் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இயேசு பிறந்து ஒரு தச்சனுடைய மகனாக அவர் நிற்கும் போது யோவான் சொல்றாரு, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் சொல்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சாட்சியாக சொல்றது ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்து இன்னும் அறிமுகப்படுத்தப்படவே இல்லை. இப்பத்தான் இயேசு உலகத்துக்கு வெளிப்படுறாரு. இன்னும் ஒரு அற்புதம் கூட செய்யலை. அவரை பார்த்து உலகம் சாதாரணமாக நினைக்குது. ஒரு தச்சனுடைய குமாரன்னு கேவலமாக நினைக்கிற இயேசுவை அந்த யோர்தான் நதியில் நிற்கிற எல்லாருக்கும் முன்னாடி யோவான் சொல்றாரு, இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தேவகுமாரன், இவர் என்னை விட பெரியவர், நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, அவர் பாதரட்சின் வார அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல என்றெல்லாம் அவரை உயர்த்தி சொல்லி பெருமையா எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா சொல்ற யோவான் எங்கே நிற்கிறாரு? கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை மக்களுக்கு அறிவிக்க, சாட்சியாக அறிவிக்க நம்மளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 15வது வசனம், 32வது வசனம், 34வது வசனம் போன்ற வசனங்களில் நாம் இதை படிக்க முடியும். 7ல் சொல்றாரு, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் சாட்சியாக வந்தான். 8ல் சொல்றாரு, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் இந்த யோவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 15ல் சொல்லியிருக்கு, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக வந்தான் சொல்லியிருக்கு. 2வது இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவங்க யாரெல்லாம் தெரியுமா? லாசர் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான். பிரைஸ் தி லார்ட். லாசர், இந்த லாசர் பாருங்க, எந்த லாசர்? 2 லாசர் பைபிளில் இருக்கு. நான் சொல்ற லாசர் யாருன்னா, 4வது நாள் உயிரோடு எழுந்த லாசர் இல்லை, ஐஸ்வர்யான் வீட்டு வாசல்ல படுத்து கிடந்து உடம்பெல்லாம் பருக்களாலும் நாய்கள் நக்கிட்டு தரித்திரனாக இருந்த ஒரு லாசர் இருக்கான்ல, அவனை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒரு ஐஸ்வர்யன் வீட்டு வாசல்ல இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனான், லாசரும் மரித்து போனான். ஐஸ்வர்யன் பாதாளத்தில் தள்ளப்பட்டான். காரணம், அவன் நீதியற்றவனாக இருந்ததுனால. தரித்திரனாக இருந்தாலும் நீதியாய் வாழ்ந்த லாசரு அவன் ஆபிரகாம் மடியில் போய் தேற்றப்படுகிறான். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். தூரத்தில் இருந்த லாசருவை இந்த ஐஸ்வர்யான் பார்க்கிறான். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் பாருங்கள், நீதிமானாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் பாதாளத்தில் தான் இருந்தார்கள் என்று பைபிளில் படிக்கிறோம். ஆமென். அது எங்கே இருந்தால் பூமிக்கு கீழே தான் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அப்போ தான் பாதாளத்தில் இருந்த, பாதாளத்தில் 2 பகுதி இருந்திருக்கு. இயேசு உயிர்த்தெழுகிற வரைக்கும் பாதாளத்தில் 2 இடம் இருந்திருக்கு. ஒன்று பாதாளமும், பாதாளத்தில் பாவிகள் இருக்கக்கூடிய இடமும், இன்னொரு இடம் பரிசுத்தமாக இருக்கிற இடமும் இருந்திருக்கிறது. 2 பிரிவுகளாக இருந்திருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். எப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அப்பதான் பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்கள், நீங்க மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த போது அங்கிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்கள் கல்லறைகளில் இருந்து எழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அப்பதான் இந்த பாதாளத்தில் இருக்கிறதான ஆதிஸ், பரதீஸ் என்று சொல்லக்கூடிய அது ஸ்தோத்திரம் பரத்துக்கு எடுக்கப்பட்டது.
அப்பதான் மேலே கொண்டு போகப்பட்டது. இப்ப பாதாளத்தில் பாவிகள் மட்டும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் பரதீசில் இருக்கிறார்கள் பைபிளில் படிக்கிறோம். உயரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அது நடக்கிறது. ஆனா இயேசு உயிர்த்தெழ முன்பு இயேசு இந்த சம்பவத்தை சொல்றார். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் மேலே உயர பார்க்கல, தூரத்தில் பார்க்கிறான். தூரத்தில் யாரை பார்க்கிறான்? லாசரு மடி, ஆபிரகாம் மடியில் இருக்கிறார். ஐஸ்வர்யன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு சொட்டாவது லாசரு விரல்ல கொடுக்கட்டும்னு அவனை கூப்பிடுறான். அது முடியாதுன்னாச்சு. அவன் ஒரு ஜெபம் பண்றான். ஆபிரகாம்கிட்ட ஒரு ஏக்கத்தை சொல்றான். என் சகோதரர் 5 பேர் பூமியில் இருக்கிறாங்க, அவங்களும் என்ன மாதிரி தான் ஊதாரியா அலையுதுக. இந்த லாசரு அங்க அனுப்புனா அவன் போய் ஒரு சாட்சி சொல்லிட்டான்னா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஹலோ, இந்த லாசரு போயிட்டு சொன்னா என் தம்பிமாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அண்ணனுக்கு அவ்வளோ ஆசை. நான் யோசித்து பார்த்தேன், உண்மையாகவே ஆபிரகாம் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த லாசர் ஒரு ஜெபம் பண்றான், தயவு செய்து இந்த லாசரை ஊருக்கு அனுப்பி விடுங்க, ஒரு 10 நாள் ஒரு லீவ் கொடுங்க, அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஆபிரகாமுடைய சிபாரிசு படி லாசர் ஊருக்கு வர்றான்னு வைங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள வந்து லாசர் வந்து இவங்க அண்ணன்மார் தம்பிமார்கள் எல்லாம் சகோதர வீடெல்லாம் தட்டுறாரு. காலையில் 6 மணிக்கு கதவை தட்டி, ஒருவேளை அவங்க காட்டுக்கு விவசாயத்துக்கு காலையிலேயே போகிற நேரத்தில் வந்து நான் தான் லாசர் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவரை கதவை தட்டி அவர் சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நம்பிடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நான் தான் லாசர் வந்து உங்க அண்ணன் பாதாளத்தில் இருக்காரு, அவர் கத்தி கதறி ஜோமணி என்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னா, இப்படித்தான் மதுரைக்குள்ள ஊருக்குள்ள திரியிறவன 10 பேர் இப்படித்தான் நான் தான் நம்ப மாட்டார்கள். எங்க அண்ணனை நாங்க சாமியா கும்பிடுறோம், நீ பாதாளத்தில் இருக்கிறன்னு சொல்றியான்னு கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானு. நல்லா பாருங்க, இன்னைக்கு இப்படித்தான் ஜெயலலிதா மகான்னு 5 பேர் சொல்லிட்டு அலையிறாங்களாம் ஊருக்குள்ள. பாருங்க, இப்படி எல்லாம் எத்தனை பேரை திரியிறீங்க? லாசர்ன்ற அப்பதான் வந்தான்னு, அவன் செத்து எவ்வளவு காலமாவது, எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு, நம்ப மாட்டார்கள். அதனாலதான் அன்பானவர்களே பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே மோசையும் தீர்க்கதரிசிகளும் அங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்லி கேட்டா கேட்கட்டும், இங்க இருந்து யார் போய் சொன்னாலும் யார் என்ன கேட்க மாட்டார்கள், போக வேண்டியது இல்லை என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். அன்பானவர்களை, நான் அத்தான் சொல்றேன், நம்பணும்னு நினைச்சிட்டான்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா கூட நம்பிடுவான், நம்பாதவன் செத்து போனாலும் வந்து சொன்னா கூட நம்ப மாட்டான். நம்பாதவனுக்கு யார் வந்து சொன்னா நம்ப மாட்டாங்க, யார் வந்து சொன்னா நம்ப மாட்டாங்க. இயேசு சொல்லியே நம்பலையே, மெய் தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்லி நம்பல. உயிர்த்தெழுந்த லாசரு, அந்த லாசரு உயிர்த்தெழுந்த 4 நாள் கழிச்சு அவன் சொல்லியே நம்பலையே. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உலகத்துல 4 நாளாகி உயிர்த்தெழுந்த லாசரு, நான் என்ன இயேசு உயிரோடு எழுப்பினா, நான் கல்லறையில தான் இருந்தேன், நான் நாரி போனவனா இருந்தேன், இந்த இயேசு வந்துதான் லாசரு வெளியே வாணி நீ கூப்பிட்டாரு, நான் வெளியே வந்துட்டேன், இயேசு தான் என்ன உயிர்த்தெழ செய்தார், அவர் தான் தேவகுமார்னு சொல்லியிருப்பார்ல. அப்படி இந்த லாசரு அவர் சொல்லி அந்த ஊர் பூரா ரட்சிக்கப்பட்டுச்சா? அந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்களே, இயேசுவை கொலை பண்றதுக்கு அவரை சிலுவையில் அறையும்னு சத்தம் போட்டாங்களே நிறைய பேர். செத்து போன ஆள் வந்து சொன்னா கூட நம்பாத அந்த லாசர் சொல்லி நம்பாதவங்க, இந்த லாசர் போய் சொல்லியா அந்த சகோதரர் 5 பேர் நம்பிர போறானுவன்? இல்லை இல்லை இல்லை, விசுவாசம்னு நம்பணும்னு நினைச்சிட்டான்னா ஆமென், எதுவும் நடக்காட்டாலும் நம்புவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகமும் கூட எவ்வளவோ சொல்லி நம்பாத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்பி அவரை சார்ந்து வருகிற கூட்டம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் பலரையும் ரட்சிக்கிற உலகம் முழுசுல நடந்துட்டே இருக்குது. யாவராலும் அதை தடுக்கவும் முடியாது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அன்பானவர்களே, சமாரிய ஸ்திரியை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். இந்த சமாரிய ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவோடு பேசிட்டு இருக்கிறார். அந்த கிணற்றண்டையில் அவளுக்கு நிறைய சத்தியம் ஆண்டவர் சொல்றாரு. அவ சொன்னா ஊருக்குள்ள போய் எனக்கு என் குடும்பத்தை பத்தி எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அவர் தான் கிறிஸ்துவான்னு வந்து பாருங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்து சொன்னாங்க. யோவான் 4:39 சொல்றாங்க, இவள் சொன்னது நிமித்தமாக அல்ல, நாங்களே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை விசுவாசிக்கிறோம். இவ சொன்ன சாட்சியை வச்சு இல்ல, நீர் சொன்ன வார்த்தைகளின்படி உண்மை நாம் கிறிஸ்துவா நம்புறோம். நல்ல கவனிங்க. இப்போ சாட்சி சொன்னது யாருன்னா சமாரிய பெண். அவ தான் சாட்சி சொன்னா. அவரு பார்த்தா மேசியா மாதிரி இருக்கு, கிறிஸ்து மாதிரி நான் எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சாட்சி சொல்றா.
ஆனால் ஜனங்கள் சொல்கிறாங்க, உண்மையாகவே நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்கிறோம், இவ சொன்னதை வச்சு இல்லை, நீ உம்முடைய வார்த்தையை நாங்களே கேட்டு. இது அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் எத்தனை சாட்சிகளை சொன்னாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டு, நம்ம சாட்சியை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாலும் உண்மை என்னன்னா, என்னால் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் எல்லாம். நம்ம சாட்சி சொல்லி ரட்சிக்கப்பட்டவன அவங்க ரட்சிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நான் அன்னைய ஒரு 10 நாளாக உட்காந்து நான் என் சாட்சியை பூரா சொல்லி ஆண்டவரை பற்றி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஆண்டவருக்குள்ள அவங்கள கொண்டு வந்தேன், ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நீ பெருமைப்பற்றாத. மக்கள் சொல்றாங்க, நீ சொன்னதுனால மட்டும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்க, அதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்த, ஆனால் ரட்சிக்கப்பட்ட முழு பலன் ஆண்டவர் தான் கிருபை கொடுத்தாருன்னு நீ நம்பணும்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனால் சமாரிய ஸ்திரீயினுடைய சாட்சி குறைவாக மதிப்பிட முடியாது. அவள் சொன்ன சாட்சி நல்ல சாட்சி. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இவ சாட்சியை நம்பி அந்த ஊரே வந்துட்டுல, ஊருக்கு வெளியில கணத்துக்கு பக்கம் வந்துடுச்சே, இயேசு வண்டையில் வந்துட்டாங்கல்ல, ஊரையே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இவ சாட்சி சொல்லியிருக்காள்ல. நீங்களும் நானும் சாட்சி சொல்லலாமா? பிரைஸ் எல்லாம். சாட்சி கட்டாயம் நம்ம சொல்லணுங்க. சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடந்ததை சொல்லுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்களுக்கு இயேசு சொன்னதை சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு செய்ததை சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் கண்ணார கண்டீர்களே, இயேசுவின் அற்புதத்தை. அந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறீர்களா? யாருக்கும் சொல்லாமலே இருக்கிறீர்களா? இயேசு மெய்தேவன் என்பதை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு இயேசு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சாட்சி சொல்லணும். பவுல் சாட்சி சொன்னாரு. அன்பானவர்களே, 26:22 இயேசுவை பற்றிய சாட்சியை அவர் போன இடமெல்லாம் சொன்னார். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா பவுல் 2 சாட்சி சொல்றார். ஒன்னு, இயேசு தேவன் என்று சாட்சி சொல்றார். ரெண்டாவது, எங்க போனாலும் சரி, அகரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் என்ன சாட்சி தெரியுமா சொன்னாரு? நான் சபைகளை இடிக்கிறவனா இருந்தேன், மக்களை கைது பண்றவனா இருந்தேன், நான் நியாயப்பிரமாணத்திற்காக நான் தேவ ஜனங்களை நான் துன்புறுத்துகிறவனாக இருந்தேன். தமஸ்குக்கு போகிற வழியில ஒரு வெளிச்சத்தை கண்டேன், கீழே விழுந்தேன், குருடனானேன். அனனியா என்பவர் மூலமாக ஜெபம் பண்ணி எனக்கு கண்கள் தெரிந்தது. அன்று முதல் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்துக் கொண்டு வருகிறேன். நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், என்னை ஆண்டவர் இப்படி மாற்றிவிட்டார், என் வாழ்க்கை மாறிவிட்டது. என்ன நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு இயேசு என் கூட பேசினாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இயேசு என்னை ரட்சித்தார் அப்படின்னு ஊர் பூரா சொன்னாரு. உங்களில் எத்தனை பேர் இயேசு உங்களை ரட்சித்த அனுபவத்தை நீங்கள் சொல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்களேன், அதுவே சுவிசேஷங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன எப்படி ரட்சித்தார்? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆனா இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டவர் நம்புறேன்னு. ஹல்லேலூயா. இங்க நீங்க ஒவ்வொருவரும் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க செத்து உயிரோடு எழும்பின லாசர் மாதிரி அற்புத சாட்சிகளையும் உட்கார்ந்து கிடக்குறீங்க. அல்லேலூயா. சுப்பையா பிரதரை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப தீவிரமான ஆளா இருந்தாரா முன்னாடி. இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அல்லேலூயா. பயங்கரமா பக்தியான ஆளா முன்னாடி உலகத்துக்கு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பிரதர் அப்படித்தானா? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு போதும்னு உட்கார்ந்து கிடக்குறாரு. அல்லேலூயா. சரத்குமார் ரசிகர் வேற அவர் முன்னாடி, இப்ப இயேசுவுக்கு ரசிகரா மாறிட்டாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இங்க ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல முடியும், ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். இவர் பிரதர் ஜான்சன் அங்கே உட்காந்துருக்காருன்னா பெரிய விஷயம். கலா தெரியும் எப்படி இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல கத்தர் வச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் ஆயிட்டார் இன்னைக்கு. பிரைஸ் அல்லேலூயா. கத்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்ல போனால் நான் சொல்லிட்டே போகலாம். அஞ்சனா தேவி சிஸ்டர் உட்காந்துருக்கு, பெரிய ஆச்சரியமானது. அல்லேலூயா. அவங்க தெருவிலே ஒரு கோயில் இருக்கு. ஆமே, அதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக வேற இருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்து கத்தர் அவர்களை ரட்சித்து அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் செய்ததை உலகுக்கு சொல்ல வேண்டும், உலகுக்கு சொல்ல வேண்டும், உலகுக்கு சொல்ல வேண்டும். கத்தர் உங்களை நம்பி இருக்கிறார், நீங்க சொல்லணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஏத்துக்கிட்ட செய்தியை சொல்ல வெக்கப்படல. உங்களுக்கு இயேசு செய்தது சொல்ல ஏன் வெக்கப்படுறீங்க? பவுலே வெக்கப்படலையே. எனக்கு இப்படிலாம் செய்தாருன்னு அவன் சொல்ல வெக்கப்படவே இல்லை. ஊர்வலா சொல்றான், ஐயோ நமக்கு இப்படி நடந்து போச்சு, கீழே விழுந்து கிடந்தமே, அதெல்லாம் இப்படி சொல்றது இல்லை. நான் இப்படி தான் இருந்தேன், ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். நான் ஒரு போட்டோ பார்த்தேன். அவர் ஏதோ ஊருக்காரர், அவர் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, பின்னாடி எழுதியிருக்கிறாரு 20 வருஷமா குடியில இருந்தும் கஞ்சாவில் இருந்தும் அப்படி நிறைய அவர் சொல்லி
இயேசு என்னை விடுவித்தார்னு சட்டைக்கு பின்னாடி எழுதி வச்சு ஊர் ஊரா திரிகிறார் அவர். அல்லேலூயா. ஏங்க நம்ம இப்போ இப்படி செய்வோமா? நீங்க பின்னாடி எழுதி ஒரு போர்டு மாட்டிட்டு போவீங்களா? என்னை ஆண்டவர் சீரியல் இருந்தும் அதில் இருந்தும் என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து விடுவித்தார்னு பின்னாடி ஒரு எழுதி ஒரு போர்டு மாட்டிட்டு நடந்து போவீரோட போவீங்களா? அந்த ஆள் செய்கிறாருங்க, அவர் செய்கிறாரு, வெக்கப்படலை. இயேசு என்னை குடியிலேருந்து மீட்டெடுத்தாரு அப்படின்னு அவருக்கு ஆண்டவர் செய்ததை சட்டையில் எழுதிக்கிட்டு நடந்துறாரு. இன்னொருத்தர் பார்த்தா பேட்ச் பேட்சா வசனமாக குத்திக்கிட்டு அலைகிறாரு. இந்த உலகம் என்னைய பார்த்து பைத்தியம் சொன்னாலும் சரி, இயேசு என்னை ரட்சித்தாருன்றது உண்மைங்க. அதை சொல்றதுக்கு யார் வெக்கப்படணும்? என்னை குறித்து ஒரு வெட்கப்பட்டால் பிதாவின் சமூகத்தில் அவனை குறித்து நான் வெட்கப்படுவேன் இயேசு சொல்றாரு. இயேசுவை பற்றி சொல்றதுக்கும் இயேசு உங்களுக்கு செய்ததை பற்றி சொல்றதுக்கும் நீங்க ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அதை தைரியமா சொல்லுங்க, அக்கம் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க. சிலவற்றை சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கிறது, சொல்ல வேண்டியவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அவர்களாக உங்களை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உங்க வாழ்க்கையை சாட்சியா மாறிடும். ஆனா சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியதுக்கு. என் சாட்சியை சிலருக்கு சொன்னாத்தால் தெரியும், சிலருக்கு என் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும், இவன் முன்ன மாதிரி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சிகளை அறிவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய மூணாவது நான் சொல்றேன், அன்பானவர்களே, சாட்சியாக இருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். சாட்சி சொல்றதை விட சாட்சியாக வாழ்றது ரொம்ப வலிமையானது, வாழ்றது வலிமையானது. காந்தி சொன்னாராம், இந்த கிறிஸ்தவங்களாம் உண்மையாக கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தாங்கன்னா இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிடுன்னு சொன்னாராம். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்தவங்கள்லாம் உண்மையான கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தா இந்தியாவே கிறிஸ்தவங்களாக மாறிடணும். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கிறிஸ்தவங்க பூரா உண்மையான கிறிஸ்தவங்களாக என்ன செய்யலை இல்லைன்றாரு. ஏன்னா அவர் பார்த்த கிறிஸ்தவங்கள்லாம் எப்படின்னா, அவர் கருப்பாக இருந்ததுனால ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்களாம் அவரை. அங்கே அவர் படிக்க போன இடத்துல வெளிநாட்டில் இருந்த கிறிஸ்தவங்க அவர் கருப்பாக இருந்தாருன்னு ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்களாம். அப்போ அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவங்க அந்த நிற வெறி உள்ளவங்களாக இருந்திருக்காங்க இல்லை? அப்போ அவர் மனசை பாதிச்சிருக்காது. அப்படின்னா கிறிஸ்து போதிக்கிற மாதிரி இல்லையே, கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்தமா எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி இல்லை, ஆனா ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க கிறிஸ்துவ போல இல்லை. அதுதான் தேசத்தை பாதிக்குது, மக்களை பாதிக்குது. கொஞ்சம் கிறிஸ்தவங்க கிறிஸ்துவ போல வாழ்ந்தாலும் நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்துவ போல வாழாததுனால இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. எல்லாரும் இயேசுவை போலவே நம்ம வாழ நினைச்சோம்னா அவருடைய அன்பையும் அவருடைய சுவாபங்களும் அவருடைய குணங்களும் நமக்குள்ள இருக்கும்னா இந்த உலகம் நம்மளை பார்த்து உண்மையாகவே நம்பும், இயேசு உண்மையாக இருக்காருன்னு நம்பும். அவரை போல வாழ்கிற ஒரு கூட்டத்தை இந்த உலகம் தேடுது, மக்கள் தேடுறாங்க, இயேசுவை போல வாழ்கிற மக்களை தேடுறாங்க. எனக்கு நானும் அப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பைபிளில் நிறைய பேரை பற்றி படிக்கிறோம், அவங்க நற்சாட்சி உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. நமக்கு நேரம் குறைவாக இருப்பதுனால வேகமாக சொல்கிறேன். உதவிக்காரர் 7 பேர் அவங்க நற்சாட்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. அப்போஸ்தலர் 6:3. கொர்நேலியு என்கிற மனுஷன் அப்போஸ்தலர் 10:22 அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். தீமோத்தேயு அப்போஸ்தலர் 16:2 நற்சாட்சி பெற்றவனாக இருந்திருக்கிறான். அனனியா என்பவன் பாருங்க, பவுலுக்கு ஜெபம் பண்ணின அனனியா நற்சாட்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். தெமேத்திரியு என்று சொல்லக்கூடிய ஒருவன் 3 யோவான் 12 நற்சாட்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், நான் ஒரு 5 பேரை சொன்னேன். நற்சாட்சி பெற்றவர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தி இருக்கிறார். நற்சாட்சி பெற்றவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அனனியாவை பவுலுக்கு பயன்படுத்தினார், தீமோத்தேயுவை நிறைய பட்டணங்களுக்கு பயன்படுத்தினார், கொர்நேலியுவை நிறைய பேருக்கு பயன்படுத்தி பேதுருவை கொண்டு வந்து அநேகருக்கு சாட்சி சொல்ல வைத்தார். உதவிக்காரர் 7 பேர்ல பிலிப்பு, ஸ்தேவான் போன்றவர்கள்லாம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள். நற்சாட்சி பெற்றவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சாட்சியாக வாழ என்ன தேவைன்னு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஆண்டவர் வார்த்தையின்படி சாட்சியா இருக்கணும்னா, சாட்சி அறிவிக்கணும்னா, சாட்சியா வாழணும்னா நமக்கு தேவையானது என்னன்னா, முதல்ல அர்ப்பணம் தேவை. முதல்ல ஆண்டவருக்கு நம்மளை என்ன செஞ்சிடணும்? அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணம் இல்லாத சாட்சியின் வாழ்க்கை இருக்க முடியாது.
ஏன்னா அர்ப்பணம் வந்துட்டுனா அந்த அர்ப்பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம், தீர்மானம் எடுத்துட்டோம், தீர்மானத்தை செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். நான் இயேசுவுக்காக சாட்சியா வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து அர்ப்பணம் பண்ணிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் தீர்மானம் எடுத்துட்டு பிப்ரவரியில் விட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. எடுத்து தீர்மானத்தில் உறுதியாக என்ன செய்யணும்? நிற்கணும். ஆமென். ஏன்னா அர்ப்பணம் பண்ணிட்டா, தீர்மானம் பண்ணிட்டா, ஒவ்வொரு முறையும் அந்த அர்ப்பணத்தை நினைச்சு பார்க்கணும். மறந்துட்டோம்னா அர்ப்பணம் மறப்பிடும். அந்த தீர்மானத்தையும் அர்ப்பணத்தையும் நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் சொல்லும், நீ அர்ப்பணம் பண்ணியிருக்கிற, தீர்மானம் பண்ணியிருக்கிற, உடைச்சிராத தீர்மானத்தை, மீறிராத அப்படின்னு சொல்லிட்டே இருக்குல்ல. ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உலக மக்களும் கூட இந்த உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஸ்கூல்ல கூட இப்படி வச்சு நிறைய மறந்தே போச்சு எனக்கு அந்த இதெல்லாம் ஸ்கூல்ல இல்லை. இந்தியா எனது நாடு அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்போம்ல, அதெல்லாம் மறந்து போன மாதிரி இந்த கிறிஸ்துவுக்குள்ள உள்ள தீர்மானம் மறந்து போயிடப்படாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு உறுதிமொழி எடுத்து தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. 2 பாருங்க, துன்பங்களை பொறுத்துக்கிடணும். ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னா துன்பத்தை என்ன செய்யணும்? பொறுத்துக்கிடணும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னு நினைக்கும் போது, சாட்சி சொல்லும் போது ஒரு கூட்டம் நம்மளை வந்து என்ன செய்யும்? கேவலமா பேசும், ஏளனமா பார்க்கும். இந்த ஊரா தெரியுது பாரு, இதே பொழப்ப அலையுது பாரு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்மளை சில பட்ட மொழியெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. எனக்கு எங்கள் ஸ்கூலில் சாமியார்னு பேர், ஆமாம், ஃபாதர்னு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்கூலில் நான் 7-8 படிக்கும் போதே சாமியார் ஆகிட்டேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃபாதராக நிற்க, பாஸ்டராக நிற்கிறேன். அப்பவே பயிலூர் சொல்லுவானு, இந்தா சாமியார் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஐயோ, ஒத்தல் நிற்க வச்சு சுற்றி 10 பேர் நின்று என்னைய பேசுவானுங்க. அப்போ கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ சொல்லாமல் நிறுத்தினதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வயசுலேயே எனக்குள்ள அந்த தாகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அதை பற்றி நீங்கள் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக இருக்குன்னா தெரு உங்களை பற்றி பேசும், சொந்தம் உங்களை பற்றி பேசும், நண்பர்கள் பேசுவாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை ஏளனம் பண்ணத்தான் செய்வாங்க, உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பிழைக்க தெரியாதவன்னு ஒரு வேளை சொல்லலாம். இதெல்லாம் அலையுது பாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பழைய ஆளாக இருந்தால் விளக்கமாறு கையில் வந்துடும். ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது. இப்போ அப்படி செய்ய முடியாது. அப்போ வந்த கோபத்துக்கு நின்று நிற்க முடியுமா? இல்லை. இப்போ இயேசுவுக்கு அர்ப்பணம் பண்ணினதுனால, சாட்சியாக இருக்கிறதுனால இப்போ என்ன செய்கிறோம்னா துன்பங்களை பொறுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து, எசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப அவசியம் தேவை. நீ சாட்சியாக இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். நீ அந்த இடத்துல கோவப்பட்டு எனக்கும் தெரியும்னு எதையாவது நினைச்சேன்னா நீ உன் சாட்சி அங்கனையே இழந்து போயிடுவ. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னா உன் துன்பத்திலையும் அவமானங்கள்லையும் துயரத்திலையும் ஏளனங்கள் மத்தியிலையும் அதெல்லாம் பொறுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். பொறுத்துக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், ஆமென், ஸ்தோத்திரம், பாஸ்டர் அவன் என்னைய வந்து என்னைய பேசினா கூட பரவாயில்ல பாஸ்டர், ஏசுனா அதில் கேவலமாக பேசிட்டான்ட்டு கன்னத்தில் ஓங்கி விட்டு 5 விரலும் பதிஞ்சிருச்சு பாஸ்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ விசுவாசியே கிடையாது. உன்னை பேசினாலும் சரி, ஏசுனார பேசினாலும் சரி, அவரே சும்மா இருக்காரு. உனக்கு என்ன? உன்னை தொடு என் கண்மணி என்ன செய்யறா? தொடுறான். அவரையே பேசும்போது கையை எடுக்காம தான் வச்சிருந்தாரு. நீ எதுக்கு கையை எடுத்துட்ட? அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட நீ கையை எடுத்துட்டு அடிக்க போயிட்டியா? அடிச்சிட்டியாப்பா? செய்யக்கூடாது. துன்பங்களை பொறுத்துக் கொள்கிறவன் தான் சாட்சியா வாழ முடியும். வாய்ப்புகளை எதிர்பாருங்கள். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துங்கள். சொல்லுங்க, வாய்ப்புகளை எதிர்பாருங்க. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துங்க. எப்படா சாட்சி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்துருங்க. அந்த அக்கா உங்ககிட்ட பேச்ச தொடங்கின உடனே கடன்னு சொல்லிவிடுங்க. எப்படா அந்த அக்கா சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், அந்த அண்ணனுக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், கூட வேலை செய்கிறவங்கிட்ட ஆமாம் எப்படி பேச்ச ஆரம்பிக்க அல்லது எப்படி சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துருங்க. சின்ன கேப்பு கிடைச்சாலும் சரி, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கான சாட்சியை நீங்கள் சொல்லிடுங்க. உங்கள் கூட பழகிறவங்களுக்கு உங்கள் சாட்சியை, ரட்சிப்பின் சாட்சியை, இயேசுவை பற்றிய சாட்சியை நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் இயேசுவை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம், இயேசுவை சொல்ல மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இயேசு எதிர்பார்க்குறார், மகளே மகனே எனக்கு சாட்சியாக இருப்பாயா, எனக்கு சாட்சி சொல்வாயா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். மகளே, இன்னைக்கு இந்த கால வேளையில் ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் செய்யுங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன், உங்களை பற்றிய சாட்சியை நான் சொல்வேன், உங்களுக்காக சாட்சியாக வாழ்வேன்னு சொல்கிறீங்களா? 4வது நான் சொல்கிறேன், தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அப்போ தான் சாட்சியாக இருக்க முடியும். நீங்கள் எத்தனையோ முறை சாட்சி சொல்லியும் அது பயன் தராமல் போயிருக்கலாம், உங்கள் சாட்சி எடுபடாமல் போயிருக்கலாம். உங்கள் சாட்சியை கேட்டுட்டு அதை போயா அப்படின்னு போயிடுவான். சில நேரத்தில் பவுல் பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்னொரு முறை பார்க்கலான்னு போயிட்டாங்களாம். நீங்கள் கஷ்டப்பட்டு சாட்சியை உருக்கமாக கண்ணீரோடு சொல்லுவீங்க, ஆனால் அது பார்த்துட்டு
அப்படின்ட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ சொல்லியும் அதை மதிக்கலையே அல்லது கேட்கலையே அப்படின்னு உங்களுக்கு வீணாக போயிடுச்சே. 10 நாள் சொன்னனே, இவ்வளோ நாள் சொன்னனே, வீடு வீடாக போய் சொன்னனே, எவ்வளவு பிரயாசப்பட்டனே. உங்களுடைய சாட்சிக்கான பிரயாசம் நிறையா இருந்தும் அது பலனளிக்கலனாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்தவனே போயிட்டானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் போவாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்கள் செய்கிறத இன்னும் செய்துட்டே இருங்க. நீங்கள் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிங்களோ, யாருக்கு நற்செய்தி சொன்னீங்களோ, யாருக்கு உங்கள் சாட்சியை சொன்னீங்களோ, அவங்களே உங்களுக்கு எதிராக மாறலாம். ஆனால் நான் நிறுத்துவதில்லை. ஐயோ நான் செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு இதோடு நிறுத்தலான்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நான் ஊழியம் செய்ய வேண்டாம் நினைக்கிறேன், நான் செய்து என்ன பயன் என்று சில சம்பவங்களை சோர்ந்து போயிருக்கலாம். அன்பான சகோதரா சகோதரி, எவர் வந்து தடுத்தாலும் சரி, இங்கலன்னா அங்க, அங்கலன்னா இங்க, இந்த சகோதரி அந்த சகோதரி, ஓ ஹalleluya, கர்த்தருக்காக நான் வாழ்வதை, சாட்சி சொல்வதை இந்த உலகத்தில் எதுவும் தடுக்க முடியாது. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன், அவருக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பேன். எந்த சம்பவத்தையும் வச்சு, எந்த சூழ்நிலையும் வச்சு இயேசுவுக்கு சாட்சி சொல்றத நிறுத்திடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்கு சாட்சியை வாழ்ந்தே ஆக வேண்டும். 5வது, வெற்றிகளை கண்டு முன்னேறுங்கள். ஆமென். தோல்வி மட்டும் வராதுங்க, வெற்றியும் வரும். பிரைஸ் தி லார்ட். 4 தோல்வி வந்திருக்கும், 5வது வெற்றி கிடைக்கும். உங்க சாட்சி ஒருத்தரை ரட்சிக்கும், உங்க சாட்சி ஒருத்தரை மாற்றும். உங்க சாட்சி நிமித்தம் ஒருத்தர் சபைக்கு வருவாங்க, ஒருத்தர் இயேசுவை நம்புவாங்க. ஒன்று வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளால் ஒன்று அவர் தானே செய்கிறாரு. அந்த வெற்றிகளை படிக்கட்டுகளாக்கி முன்னேறிட்டே போங்க. ஆண்டவருக்காக நில்லுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். சாட்சிகளை நம்புங்க, சாட்சிகளை அறிவிங்க, சாட்சிகளாக வாழுங்க. ஓ கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாட்சினா என்னன்றதை பற்றி சாயங்காலம் பேச விரும்புகிறேன். நம்முடைய சாட்சியில் எது இருக்கணுன்றதை சாயங்காலம் ஆராதனையில் பேச விரும்புகிறேன். நீங்கள் சாயங்காலமும் ஆராதனைக்கு வரலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வரும்படி கேட்கிறேன். எழுமி நின்று இந்த கால வேளையில், இந்த ஆராதனையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆமென் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. Hallelujah. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பெரியனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். சொல்லுங்க, நிச்சயம். ஓ சித்தம் செய்து சாட்சியாய் வாழ்வேன். உம் சித்தம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் ஆண்டவரே. நிச்சயம் நிச்சயமே. நிச்சகரே இயேசு
உடனே. ஹல்லேலூயா. ஓ, இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார்த்து இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் தம்முடைய தாகத்தை வாஞ்சைய வசனத்தின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். சகோதரா சகோதரி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா, எனக்கு சாட்சியா இருப்பீர்கள், எனக்கு சாட்சியா இருப்பீர்களா என்று கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி தயவு செய்து எல்லா சகோதரனும் சகோதரியும் ஒரு முறை கூட கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் சொல்லி சொல்றீங்களா, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல உமக்கு சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. ஓ, உம்முடைய சாட்சிகளை நம்புகிறேன், உம்முடைய கிரியைகளை நம்புகிறேன், மற்றவர்களுக்கு உம்மை பற்றி சாட்சிகளை அறிவிக்கிறேன். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளையும் என் பாவத்தை மன்னித்ததையும் உங்க பிள்ளையாக மாற்றினதையும் ஆண்டவர் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கனை கொண்டு வந்ததையும் இந்த உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும், என் சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தாவே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை, இந்த சாட்சியை நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. பலரும் அறிந்து கொள்ளும்படி வாழ உதவி செய்யும். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எல்லாரும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஒருவன் சாட்சியாய் இருந்தால் அவனை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன். கண்ணீரை வேதனைகளை மாற்றி சமாதானத்தை ஆண்டவர் தந்து ஒவ்வொருவரையும் உயர்த்தி அருளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.